பாட்டு பாடக்கூட இலங்கையில உரிமையில தமிழ் இருக்கு. ஒன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கு. பல வருடங்களாக காணப்படுகின்ற இந்த பிரச்சனை நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை முற்ற அரசாங்கம் பிறகு முன்னுக்கு அவர் ஹீரோ, இவர் கதாநாயகன். இதுல காணாமலாக்கப்பட்ட சங்கம் மெசிடோஸ் மீதான இந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் வணக்கம் அவர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் மன்னார் பஸ் ஸ்டாண்டு முன்னுக்கு நின்று கொடுக்குறோம். கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட சங்கீர்த்தனனுக்கு கைதுக்கு எதிரான போராட்டம் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு அமைப்பினர் சேர்ந்து இந்த இடத்துல போராட்டத்தை முன்னெடுத்துருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கே என்ன நடக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம். வாங்க படி கொடுப்போம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை செல்வா சிலைக்கு முன்னால் தான் நாங்கள் நின்று கொடுக்குறோம். மன்னார் பேருந்து நிலையம் முன்னுக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் இந்த இடத்துல தான் எல்லாரும் சேர்ந்திருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டக்காரர்கள் சில பதாகைகள் வேண்டிய வண்ணம் இருக்கிறாங்க. ஏடிஏன்னு போட்டு வெட்டியிருக்கிறாங்க. எல்லாத்துல பிடிஏன்னு போட்டிருக்கும். இது ஏன் ஏடிஏன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாதமா என்ற ஒரு பதாகை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபல் பிடிஏ, வேண்டாம் வேண்டாம் பிடிஏ ஊ protects the people from state terror. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு. என்பிபி அரசு தேர்தல் வாக்குறுதியை மீறாதே. ரீஃபல் பிடிஏ அரசை அப்பாவி சங்கீதனை விடுதலை செய். அரசை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு. கலை சுதந்திரம் பிடிஏ மூலம் அளிக்காதே போன்ற பதாகைகள் இந்த நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாதம் இல்லாத நாட்டில் ஏன் பயங்கரவாதத்தை தடை சட்டம், கலைஞர்களின் சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த ஆவணம் செய்யும். அரசு பிடிஐ குளிர்காயாது. மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். பயங்கரவாத தடை சட்டம் பிடிஐ ரத்து செய்ய வேண்டும். மனித உரிமை மீறும் அநியாய கைதுகளுக்கு நீண்ட கால போன்ற பதாகைகளை இந்திய வண்ணம் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான கணேஷ்குமார் சங்கீர்த்தனை விடுதலை செய்ய அரசு. தமிழ் இனவாதத்தை மட்டும் அடக்கும் பிடிஏ சட்டம் வேண்டாம். சட்ட அமலாக்கம் வடக்கிற்கு ஒரு நீதி, தெற்கிற்கு ஒரு நீதியா. இலங்கை அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அமல்படுத்தாது. பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாத செயற்பாடா போன்ற பதாகைகள் ஏந்திய வண்ணம் பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அண்ணன். வணக்கம். மன்னார் மாவட்டத்தில் இன்றைக்கு சங்கீதனுக்கு ஆதரவாகவும் பயங்கரவாத சட்டத்தை எதிர்ப்பதாகவும் போராட்டம் நடந்து கொண்டது. இந்த போராட்டம் பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே இது தமிழ் இளைஞர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு அரச பயங்கரவாதம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் எங்களுடைய வடபகுதியிலே, யாழ்ப்பாணத்திலும் சரி, கிளிநொச்சியிலும் சரி, மன்னாரிலும் சரி, முல்லைத்தீவிலும் சரி, ஏன் கிழக்கு மாகாணத்திலும் சரி, இந்த மக்களிடம் அவர்கள் சொன்ன முதன்மையான கோரிக்கை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நாங்கள் நீக்குவோம். ஆட்சிக்கு வந்ததும் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ நீக்கப்படும் என்கின்ற ஒரு பொய்யை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று பாடல் பாடினார், வரியமைத்தார், இசையமைத்தார் என்பதற்காக சங்கீதனன் ஒரு இளம் தம்பி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக இன்று சங்கீதனுக்கு நிகழ்ந்திருப்பது நாளை இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வரவிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கின்றது. அந்த ஆபத்தில் இருந்து எங்களுடைய இளைஞர்கள் விழிப்படைய வேண்டும். இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட சதித்திட்டங்களை பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே அரச பயங்கரவாதத்தை தமிழ் இளைஞர்கள் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் திணிக்க பார்க்கின்றார்கள். எப்படி கடந்த கால அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு பயன்படுத்தினார்களோ அந்த நிலைமையைத்தான் இப்போது இந்த அரசாங்கமும் செய்கின்றார்கள். பழையவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள், புதியவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். தமிழர்கள் மீதான இந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தம்பி சங்கீதனன் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். இவரை போல எங்களுடைய தாயகம், சுயநிர்ணயம், எங்களுடைய எழுச்சி, இப்படியான தமிழ் உணர்வு, இவை எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்துகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும். இப்ப இருக்கின்ற பிடிஐ விட இந்த அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற பிஎஸ்டிஏ என்பது மிக 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 ஆபத்தான ஒரு சட்டமாக இருக்கிறது. பயங்கரவாத பாதுகாப்பு சட்டம் என்ற பேரையிலே புதிதாக வர இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் மூலமும் மிகப்பெரிய ஆபத்து. இந்த பிடிஐ விட மிக ஆபத்தானது இந்த பிஎஸ்டிஏ. ஆகவே எங்களுக்கு பழசும் வேண்டாம், புதுசும் வேண்டாம். சங்கீதனுக்காகவும் இவரை போல இனிமேல் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் மீது கை வைக்க கூடாது என்பதை கண்டிக்கும் விதமாக மன்னாரிலே நாங்கள் இன்றைய தினம் அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த அமைதி வழி போராட்டத்தை, எங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த
இன்றைய இந்த கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டமானது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சொல்லிசை பாடகர் சங்கீதன் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தியும் இந்த கைதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இவ்வாறான மோசமான இந்த சட்டங்கள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய தேவை இப்பொழுது எல்லாருக்கும் புரிந்திருக்கும். இது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இந்த சட்டம் ஆபத்தான சட்டமாக இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலே ஒவ்வொரு துறைகளிலும் முன்னேறி வருகின்ற இளைஞர்கள் மத்தியிலே இந்த சொல்லிசை பாடகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற சங்கீதன் அவர்கள் செய்த தவறு ஒன்றும் தேசியத்திற்கு எதிரானதல்ல, இந்த நாட்டிற்கு விரோதமானதல்ல. அவர் தன்னுடைய கலைத்திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலேயே ஒரு கலைஞனாக பார்க்க வேண்டிய அவரை ஒரு பயங்கரவாதியாக சித்தரித்து கைது செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் கண்டனத்துக்குரியது. இவ்வாறான இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாட்டில் இருந்து இவ்வாறான இளைஞர்களை மக்களை பாதிக்கின்ற மிக மோசமான சட்டங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் எந்த அமைப்பு சார்பாக போட்டீர்கள்? வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம். ஓகே, மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தா மற்றும் அண்ணன் நினைக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். இன்றைய போராட்டம் இந்த வகையில் ஒழுங்குபடுத்திருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இது பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராகவும் பாடகர் சங்கீதன் விடுதலைக்காகவும் மன்னார் மாவட்டத்தில் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு அனைத்து தரப்பில் இருந்தும் ஆதரவு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு பெரும்பாலான மக்களும் பொது அமைப்புகளும் மத உறுப்பினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்களோட நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம், இந்த சட்டத்தை நீக்கணும்ன்றதான் எங்களோட குறிக்கோள். எந்தெந்த அமைப்பினர் இதில் காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம், மெசிடோஸ், மற்ற பிற கட்சிகள், இன்னும் பொது அமைப்புகள், இளைஞர்கள், என்ஜிஓஸ் நிறைய பேர் ஆதரவுகள் கிடைச்சிருக்குது. பிரஜைகள் குழு என்று சொல்லி நிறைய பேர் ஆதரவுகள் கிடைச்சிருக்குது. அதே நேரம் மன்னர் நகரசபை பேரவை உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. எதனை அடிப்படையாக கொண்ட எதனை வலியுறுத்தி உங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்? எங்களோட போராட்டம் வந்து இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த பிடி என்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க சொல்லியும், அதே நேரம் அண்மையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பாடகருடைய விடுதலை வலியுறுத்தியுமே இந்த போராட்டத்தை நம்ம எடுத்துக்கோம். ஓகே, நன்றி. ஓகே, மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்குது அதுகளெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தா போலீஸார் வந்து எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து போராட்டக்காரர்கள் எழுதியிருக்க வாசகங்கள்லாம் வாசித்து கொண்டிருக்கிறாங்க. அதில் என்ன விஷயம் சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த எங்களுடைய அப்பாவி இளைஞர்கள் இந்த சம்பளத்துக்கு தேவையில்லை என்பதையும் 1989 ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு 1982 இந்த தற்காலிக சட்டமாகப்படுத்த இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரைக்கும் இந்த. ஓகே, மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இன்றைக்கி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் சங்கீதன் என்கிற அப்படி எனக்கு விடுதலைக்காக போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? பயங்கரவாதத்தை ஒழிச்சு போட்டோம்னு சொல்லி இப்போ 17 வருஷத்துக்கு முன்னுக்கு பால்சோறு காய்ச்சி என்ன மகிழ்ந்தவியல் பயங்கரவாத சட்டத்தில் இப்போ நம்ம பிள்ளைகளை பிடிச்சி கொண்டிருக்கணும். ஏன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்ய போகுது. ஆனால் அரசாங்கம் பிறகு முன்னுக்கு அவர் ஹீரோ, இவர் கதாநாயகன் எத்தனையோ பேர் நின்று அவருக்கு வந்த அரசாங்கத்துக்கு நின்று பதில் கொடுத்து கொண்டுவியல். இந்த இப்போ இனி எத்தனை பிள்ளைகளை பிடிக்க போகிறாங்க?
எத்தனை பிள்ளைகளை பிடிக்க போறோம்? ஒரு பாட்டு பாடின பிடிக்கனே பிடிக்கிறாங்களேன்னு சொன்னால் எங்களை அரசியல் கைதியில் எத்தனை பேர் உள்ளுக்கு இருக்கணும்? அரசியல் கைதியில் விடுறதுக்கு அதுக்கு ஒரு கதை இல்லை. காணாம போற பிள்ளைகள பிரச்சனை சொல்றதுக்கு கதை இல்லை. யுத்தம் முடிஞ்சு 1.5 லட்சம் செத்த ஆத்மத்துக்காக என்னென்ன கதை இல்லை. ஆனால் ஒரு பாட்டு பாடின ஒரு பொடியனை பிடிச்சி கொண்டு போய் உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கணும். அப்போ இது அரசாங்கம், இது என்ன நல்ல அரசாங்கம் நீங்கள் நினைக்கிறீங்கள்? எந்த சிங்கள அரசாங்கம், எந்த சிங்களவன் வந்தாலும் இதைத்தான் செய்ய போறான். தமிழனுக்கு இவன் வந்தாலும் இதைத்தான் செய்து கொண்டே உள்ளுக்கு கொண்டே வச்சிருக்க போறான். இன்னும் எத்தனை மக்களை கொண்டே வச்சிருக்க போறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சொன்னா ஜனாதிபதி நினைச்சிருந்தால் இப்ப எத்தனை இடத்துல போராட்டம் படுத்து கொண்டு இருக்குதுன்னு சங்கீதனா வழியால விட்டுருக்கலாம். ஆனா விட இல்லையே. காரணம் என்ன? அவனே உள்ளுக்கு வச்சிருக்க வேணும்னு சொல்லி ஆசைப்படுகிறான். அதே மாதிரி இருக்கிற நாங்கள் கதை கேட்கலையும் பயமா இருக்குது. எங்களையும் கொண்டே உள்ளுக்கு வச்சிருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயத்துல நின்று நாங்கள் இதுல விட வேணும்ன்றதுக்காக நிற்கிறோம். ஆனா விடுவினமோ விட மாட்டேனமோன்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் சங்கீதனை வெளியால அனுப்ப வேணும். அனுப்பினாத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். இன்னும் நாங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு போராட்டம் இதில் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை போலீஸ்ல நின்று குமிஞ்சு நிற்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லிக்கொண்டு தான் வெறியினோம். ஆனா இது ஒரே நாடு ஒரே மக்களா? ஒரே நாடா இருந்தாலும் 2 பக்கத்தால தான் நீதி நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு இது நீதி கிடைக்காது. எங்களுக்கு இன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் நீதி கிடைக்காது. பெரும்பாலான மக்களுக்கு தான் நீதியும் நியாயமும் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இந்த காலமும் ஒவ்வொருத்தருக்காக 2 போராடி கொண்டு நிற்க வேணும். நன்றி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தங்களுடைய ஆதங்கமான கருத்துக்களை சொல்லியிருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது. போராட்டம் நடந்து கையில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் போலீஸார் வந்து குறிக்கப்பட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மற்றும் வல்வெட்டித்துறை, வவுனியா போன்ற இடங்களில் போராட்டம் நடந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன்னாரில் இதை முன்னெடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீஸார் குறிக்கப்பட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் மற்றும் ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஜெயசன், ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர். அதாவது இன்றைக்கு நாங்கள் PTA அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய அடிப்படையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதிதாக இந்த அரசாங்கத்தினால PSTA என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சட்டத்தையும் அமலாக்க செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதாவது AVP என்று சொல்லப்படுகின்ற NBP அரசாங்கம் பதவிக்கு வரபோது மேதகு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்தவுடனே இந்த PTA கட்டாயம் நீக்குவோம் என்று சொல்லித்தான் அரசாங்கம் பதவிக்கு வந்தது. ஆனால் இப்பொழுது அதை மாற்றி அதைவித கொடுமையான PSTA என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்ட மூலத்தினை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அந்த PTA என்று சொல்லப்படுகின்றது 1979ஆம் ஆண்டு ஜெயவர்த்தன காலத்தில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த PTA என்று சொல்லப்படுகின்றது. இந்த கொடுமையான சட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் அறிந்திருப்போம். எங்களது ஏராளமான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அநியாயமாக நீண்ட காலமாக பல வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகின்றது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்பாடு நடந்து அதே நேரத்தில் இன்று நாங்கள் ஒரு மேடையில் ஏறி எங்களது கருத்து சுதந்திரத்தினை தெரியப்படுத்தக்கூடிய பாடல்களை பாடினால் கூட அது PTA-யின் கீழே ஒரு பயங்கரவாத செயற்பாடாக காணப்படுகின்றது. பயங்கரவாத முடிவு பெறவிட்டது, LTTE முடிவு பெறவிட்டது என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் இவ்வாறான செயற்பாடுகள் செய்யலாம் கேள்வியாக்குறியாக இருக்கின்றது. இதை ஒட்டி நாங்கள் வடமாகாண தலைவர் ரீதியிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா என்ற போன்ற மாவட்டங்களில் செய்யப்பட்ட இந்த PTA நீக்கி கொடுக்கின்ற அதே செயற்பாட்டுக்கான இந்த போராட்டமானது இன்று மன்னாரிலே செய்யப்படுகின்றது. இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கமாக இருந்தால் இந்த PTA-யினை உடனடியாக நீக்க வேண்டும். இது ஒரு சர்வதேச சட்ட நியமங்களுக்கு முரணானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த PTA-யை உடனடியாக நீக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்வதோடு கைது செய்யப்பட்ட எங்களது தமிழ் சகோதரனையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். நன்றி. போராட்டம் நடந்து ஒரு சில நிமிடங்களை பார்த்தா போலீசார்கள் இடத்துல உங்களோட கைச்சு கொடுத்து பார்க்கக்கூடாது. என்ன நடந்தது? நாங்கள் இந்த போராட்டத்தினை கவன ஈர்ப்பு போராட்டத்தினை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு PTA-யினை நீக்குமாறு அரசாங்கத்தை கோரும் ஒரு தமிழ் பதாதையினை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் ஒரு சிங்கள போலீஸ் அதிகாரி என்பதனால் அவருக்கு எழுதப்பட்டிருந்த விடயம் விளங்கவில்லை. அதனால் இந்த பதாதையை நீங்கள் பிடிக்க இயலாது என்று தெரிவித்தார். ஆனால் நாங்கள் சொன்னோம், இது நாங்கள் எங்கள் அரசாங்கத்திற்கு இந்த PTA-யை நீக்க சொல்லி கேட்கின்ற ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு கோரிக்கையை தவிர நாங்கள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த விதமான செயல்பாடுகளும் செய்யவில்லை என்று அவருக்கு தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் தெளிவுபடுத்தப்பட்ட பிற்பாடுதான் அது நீட்டு சென்றார். நன்றி. ஓகே, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கும்.
ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு அக்கா இருக்கா. அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. போராட்ட களத்தில் இருந்து இந்த போராட்டம் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இன்று மன்னார் மாவட்ட மக்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் சார்ந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிற காரணம் நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்ட சங்கீதனின் விடுதலை கோரியும் இந்த இடத்துல பொதுமக்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம் மட்டுமன்றாமல் அரசினை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தையும் இந்த நாட்டிலிருந்து முற்றாக நீக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நீங்கள் எந்த அமைப்பு சார்பாக வந்திருக்கிறீங்க? மெசிடோ நிறுவனம் சார்பாக. நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தொடர்ந்து தங்களுடைய கருத்து பதிவுகள் நடந்து கொண்டு பார்க்கக்கூடிய முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல பல்வேறுபட்ட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் பேருந்து பஸ் நிலையத்துக்கு அருகே தான் நடந்து கொண்டிருக்குது. எனக்கு தந்தை செல்வா அவருடைய ஞாபகார்த்த அந்த சிலைக்கு அருகே தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. வணக்கம் சார். வணக்கம். இந்த போராட்டத்தில் சட்டத்தரணியாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க சார். வடக்கு கிழக்கு தலைமையாக எங்களுடைய மக்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சங்கீதனின் விடுதலை தொடர்பாகவும் மற்றும் எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவது தொடர்பாகவும் மக்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றார்கள். உண்மையில் இந்த சங்கீதன் ஒரு கலைஞன், அவனுடைய அந்த பாட்டிற்காக அவனை சிறை வைத்திருப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே உடனடியாக எந்தவித நிபந்தனைகளும் இன்றி இந்த அரசு மக்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்களை பெரும்பான்மையாக வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எங்களுடைய மக்களின், குறிப்பாக எங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் எடுத்து உடனடியாக தீர்க்கணும். முக்கியமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பல வருடங்களாக காணப்படுகின்ற இந்த பிரச்சனை நீக்கப்பட்டு இந்த முக்கியமாக தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA உடனடியாக நீக்குவதற்கான நடவடிக்கையினை அரசாங்கம் எடுக்க வேண்டும். என்று சொன்னால் 3-2 பெரும்பான்மையோடு இந்த அரசு தற்பொழுது ஆட்சி செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை இல்லாமல் ஆக்குவது அவர்களுக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல, சிரமமான விடயமும் அல்ல. அது மட்டுமல்லாது இன்று பலர் பார்லிமெண்டில் இந்த சங்கீதனுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். பல பொது அமைப்புகள், மனித உரிமை செயற்பாளர்கள் இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இதற்கான எதிர்ப்பு வலுப்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த கலைஞர்களின் செயற்பாடுகள் என்பது, குறிப்பாக சங்கீதனின் செயற்பாடு என்பது ஒரு விடுதலை புலிகளை மீள் உருவாக்குகின்ற அல்லது ஒரு வேறு இதன் தீவிரவாத செயற்பாடுகளை தூண்டுவதாக இல்லை. இது முதலில் இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றது. பல கிட்டத்தட்ட 30 வருட எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டம், அது தவிர்த்து 30 வருடத்துக்கு மேற்பட்ட ஆயுத போராட்டம் நடந்திருக்கின்றது. பல ஆயிரம் மக்கள் இந்த எங்களுடைய மக்களின் பிரச்சனைக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை முதல் இந்த அரசு விளங்கிக் கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த ஏற்கனவே தமிழ் மக்கள் மீது இந்த அரசு, குறிப்பாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு விடயங்களை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக வடக்கு கிழக்கு சார்ந்த அனைத்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தெரிவித்திருந்தார். இது தவிர அவர்களுடைய தேர்தல் மேடைகளிலும் இவ்வாறான எங்களுடைய புரட்சிகரமான பாடல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் பிழையாக அந்த நேரத்தில் தெரியவில்லை. தற்பொழுது இந்த சங்கீதன் படித்த இந்த பாட்டு அவர்களுக்கு தவறாக தெரிந்தது. இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. யாரேனும் நபர்கள் இதை தூண்டிவிட்டு அல்லது ஏதேனும் போட்டிகள் இதற்கு பின் இருக்கின்றதா என்பதை தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த PTA சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். சங்கீதன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக சார். இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தின் போது இந்த போராட்டம் எந்த எல்லைக்குள்ளே இருக்கணும், எந்த எல்லையை மீறக்கூடாது, அதை பற்றி சொல்ல முடியுமா? நாங்கள் எந்த பிரச்சனை எத்தகைய போராட்டங்களும் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்ப்பு அல்லது எங்களுடைய உரிமை குரல் என்பது ஒழிக்கப்படும். இது நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு வணக்கம் 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 இன்றைய போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இன்றைய போராட்டமானது இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக மன்னாரிலே இருக்கின்ற சிவில் சமூகம், ஏனைய அமைப்புகள் எல்லாரும் இணைந்து ஒருமித்த குரலாக நாங்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தேவை இல்லை என்பதை வலியுறுத்தி இந்த அரசாங்கத்துக்கு கூறுவதற்காக இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம். எந்த அமைப்பு சார்பாக நீங்கள் போராட்டம்? நான் பெண்கள் அமைப்பு சார்பாக வந்திருக்கிறேன். பிரதான கோரிக்கை என்னவாக? இதில் பிரதான கோரிக்கை என்னென்று சொன்னால், நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது மக்களை காவு கொள்கின்ற ஒரு சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது கடந்த காலங்களிலே யுத்த காலங்களிலும் போதும்
நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய இளைஞர்களை யுவதிகளை தேவையற்று அதாவது எந்தவித காரணமின்றி இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது வீணாக தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மனித உரிமைகளை இழந்திருக்கின்றார்கள், குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான பிரச்சனை வந்து மக்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகவும், மற்றது இந்த நாட்டிலே பயங்கரவாத தடுப்பு சட்டமானது பொருத்தப்பாடில்லாத ஒரு தடுப்பு சட்டம் என்பதாலே இதை நிப்பாட்ட வேண்டும், நிறுத்த வேண்டும், இதை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஓகே, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சார் வணக்கம். வணக்கம். போராட்டத்தை பற்றி உங்களுடைய மன்னார் மாவட்டம் எடுத்துக்கொண்ட இந்த போராட்டமானது தமிழரசு கட்சியாலே முன்னெடுக்கப்பட்டதும் ஏனைய அமைப்புகளோடும் சேர்ந்து செயல்படுத்தப்பட்டது. இது ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் இதே போல நிறைய உள்ளது. ஆகவே இதை கொண்டு மாவட்ட ரீதியாகவும் ஒரு கண்டன போராட்டங்கள் இது சரியாக நடக்கவில்லை என்றால் ஒரு கண்டன போராட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறோம். மக்களை திரட்டி மாவட்ட ரீதியான போராட்டங்களையும் நடத்த தயாராகி கொண்டிருக்கிறோம். அரசு இதோடு எங்களுக்கான தீர்வை இந்த கண்டன போராட்டத்துக்கான ஆரம்பத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வணக்கம் முதலில் நாங்கள் சந்தித்தோம். போராட்டம் நடந்து கொண்டிருக்க போலீசார் இடையில குறுக்கிட்டு பார்க்கக்கூடிய அந்த என்ன விஷயம் இதற்குள்ளே குறுக்கிட்ட போலீசார் வளமையாக அவர்கள் செய்யக்கூடிய கடமையை தான் செய்திருக்கிறார்கள். அதில் இருந்த ஒரு வாசகம் வந்து உண்மையிலே அது தமிழில் எழுதப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு எங்களுடைய கோரிக்கையை தான் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அதில் வந்திருந்த அந்த போலீஸ் அதிகாரி அவர் கேட்டிருந்தார், இந்த வசனத்தை பயன்படுத்துவதற்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அப்ப நாங்கள் அவருக்கு சொல்லியிருந்தோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரித்தான் அந்த வசனம் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று ஜனாதிபதி இங்கே மன்னாருக்கு வந்த நேரம் இதே அந்த பக்கத்து இடத்துல வாக்குறுதி வழங்கியிருந்தார். அவர் வழங்கின வாக்குறுதி தான் இந்த பதாலையில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் எங்களோடு தர்க்கப்படுவது முறையற்ற விதமானது என்று நாங்கள் அவருக்கு சொன்னோம். அவர்களுக்கு புரிகின்ற சிங்கள மொழியிலே அவர்களுக்கு நாங்கள் அதை விளக்கி சொன்னோம். இப்ப தமிழில் இருக்கிறதுக்கான சிங்கள அர்த்தம் இதுதான் என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொன்னோம். அதை புரிந்து கொண்டு பின்னர் சற்று நேரத்தில் அவர்கள் விலகி சென்றதால் தான் நடந்த விஷயம். தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல. ஃபாதர் வணக்கம். பைக் இந்திய போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் சட்டத்தரணிகள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த போராட்டம் பற்றி இந்த போராட்டம் எங்களுடைய மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு தார்மீக ஒரு ஜனநாயக போராட்டம். எங்களுடைய மக்களை பல வருடங்களாக அழித்துக் கொண்டிருக்கின்ற பயங்கரவாத இருப்புச் சட்டத்தை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட எங்களுடைய சகோதரன் சங்கீதன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும், இனிமேல் இந்த சட்டம் எங்களுடைய மக்களுக்கு எதிராக எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எதிராக பாவிக்கப்படக்கூடாது என்பதையும் உடனடியாக அதை ரத்து செய்து அதற்கு சார்பாக கொண்டு வருகின்ற அந்த சட்டத்தையும் இல்லாமலாக்கி எல்லா மக்களும் சமமாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு அறைகூவலையும் மிகப்பெரிய வேண்டுகோளையும் எங்களுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் வைத்தவர்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் என்னோட ஐயா வணக்கம். மன்னாரில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்க, அதை பற்றி உங்களுடைய இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பதற்குரிய முக்கியமான காரணம், எங்களுடைய நாட்டிலே சமூகத்துங்கள் இணையாக வாழக்கூடிய ஒரு தடையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத சட்டத்தை எதிர்த்து ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய சமுதாயம் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சட்டங்களிலே இந்த பயங்கரவாத சட்டம் முன்னதாக இருக்கின்றது. ஆகவே அந்த சட்டத்தை நீக்கி எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய சமூகம் எல்லா சமூகங்களையும் போல இலங்கையிலுள்ளே வாழ்கின்ற எல்லா சமூகங்கள் போல சம உரிமையோடு சுபிட்சமாக வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற விடயத்தை மாண்புமிகு ஜனாதிபதி இடத்திலே ஒன்று கூடி நாங்கள் இந்த வேளையிலே வேண்டியிருக்கின்றோம். நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல. சட்டத்திரணி தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கா. சார் வணக்கம். சார் வணக்கம். பைக் ஒரு காட்சி. இன்றைய போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் கலந்திருக்கிறாங்க. இதுதான் முதல் முறையில் சட்டத்தரணி சார்பாக இந்த போராட்டத்துக்காக இந்த போராட்டம் பற்றியும் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், அதே போன்று எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள், சமூகங்கள், காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினர்கள் போன்றவர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளார்கள். இன்றைய தினம் நாங்கள் ஒரு செய்தியினை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் தெரிவிப்பது,
பயங்கரவாதம் இல்லாத இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு? எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை, பயங்கரவாத தடை சட்டத்துக்கான மாற்றான எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயங்கரவாத சட்டத்தினால் என்ன பாதிப்பு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த சங்கீதனின் கைது. அதாவது ஒருவர் கருத்து சுதந்திரமாக தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கலையினை வெளிப்படுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலேயே நாங்கள் இலங்கை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய இழுக்காக காணப்படுகின்றது. எங்களுடைய இந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் இந்த பயங்கரவாத சட்டம், எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம் நமக்கு வேண்டாம் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இலங்கையிலே குற்றவியல் வழக்குகளை கையாள்வதற்கு பல சட்டங்கள் காணப்படுகின்ற போதிலும் ஒரு விசேடமான ஒரு அடிப்படை சர்வதேச நியமனத்திற்கு உட்படாத இந்த பயங்கரவாத தடை சட்டம் எமக்கு வேண்டாம். அதே போன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் சங்கீதன் உடனடியாக அரசாங்கமானது விடுவிக்க வேண்டும். இந்த இவ்வாறான செயற்பாடுகள் மக்களிடையே, சிறுபான்மை மக்களிடையே, குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களிடையே அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையினை அது இலக்கை செய்துள்ளது. எனவே ஆட்சியில் வருகின்ற பொழுது பயங்கரவாத சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்று வாக்குறுதியினை வழங்கி வந்த இந்த அரசாங்கம் தற்பொழுது அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கியுள்ளது. எனவே நாங்கள் ஒரு செய்தியினை கூறுகின்றோம், பயங்கரவாத தடை சட்டம் எமக்கு வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றான சட்டம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், உடனடியாக இந்த கலைஞரை விடுதலை செய்யுங்கள் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் அம்மா. வணக்கம். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் சங்கீதனின் விடுதலைக்காகவும் இன்னைக்கு வீதிக்கு இறங்கி இருக்கிறீங்க. மன்னார் பேருந்து பஸ் திரைப்படத்துக்கு முன்னிருக்கிறோம். இந்த போராட்டம் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. என்னன்னா இன்னைக்கு சுதந்திரம் சொல்லப்படுற இலங்கையில மாசி மாத நாளாந்தே சுதந்திரம் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழனுக்கு இல்லை சுதந்திரம். சரியா? பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டுள்ளது பெயருக்கு. ஆனா தமிழை நின்று வரையும் அடிமையாக வாழ்கின்றான். அடுத்தது குடிபடுறவன் எந்த விதத்திலையும் காணாமல் ஆக்கப்படுறான். தவிர அவனுக்கான உரிமை, எந்த உரிமையும் இல்லை. சரியா? அதே நேரம் இவன் இருக்கிறான் என்ற சொல்லு கூட இடமில்லை. இன்றைக்கு சங்கீதன் குடிபட்டிருக்கிறான், அடைக்கப்பட்டிருக்கிறான். காரணம் அவன் பாட்டு மட்டும் பாடுறான். அதாவது இலங்கையில தமிழன் வாய் திறக்கவே முடியாத நிலை இன்றைக்கு. அதனாலதான் அவன் எந்த சுதந்திரம் நான் பாட்டு பாடுறேன். ஆனா பாட்டு பாடக்கூட இலங்கையில உரிமையில தமிழருக்கு. இந்த நிலை நீக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் என்ன சொன்னது? இதுக்கு ஆட்சிக்கு வந்தால் இங்குள்ள தமிழனை எந்தவித பிரச்சனையா வாழ விடுவீங்க. எங்க வாழ விடுறீங்க? தமிழனை அடிமையாக்கே பார்க்கின்றீர்கள். இந்த அடிமைத்தானே நீங்க வேண்டும். நாங்க எங்க அறிவிச்சாலும் சர்வதேசத்துக்கு போனாலும் எங்களுக்கான நீதி கிடைக்குது இல்ல. இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், எங்களுக்கான நீதி தர இயலுமா தர இயலாதான்? நாங்களும் மனிதராக வாழ வேண்டும். சரியா? நன்றி, நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் நடந்தது. இந்த இடத்துல மக்கள் தங்களுடைய குரல்களை முன்வச்சிருக்கிறாங்க. கட்டாயம் இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் மூலமாக அவருக்கு விடுதலை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.